ஹாய், நான் உங்க டாக்டர் சக்திங்க. நம்ம ரொம்ப நேரம் நம்மளுக்கு சிஸ்டம் பார்க்குறாங்களா நீங்க? நம்மளுக்கு கண்டினியூஸா நம்ம சிஸ்டம்ல உட்காந்து நமக்கு நெக் பெயின் இன்க்ரீஸ் ஆகுதா? நம்ம உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கண்டினியூஸா வந்து நம்ம ரொம்ப ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாதுங்க. நம்ம ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நம்ம 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சிஸ்டம் வந்து நம்ம ஐ கான்டாக்ட் லெவல், நம்ம அந்த டெஸ்க்டாப் சைஸும், நம்ம டெஸ்க்டாப்பும் நம்ம சேர் சைஸும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நம்ம பார்த்துக்கோங்க. நம்ம அந்த ஓவர் நம்ம எக்ஸ்டெண்ட் கூடாது. நம்ம அந்த நெக் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கம்ஃபர்டபுள் சேர்ஸ் நம்ம போஸ்டர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயே வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம இந்த ரெகுலர் எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம நெக்குக்கு. ஏன்னா நம்ம கண்டினியூஸ் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால நம்ம பெயின் ஏற்படலாம். அதே மாதிரி நம்ம ஹெவி பேக்ஸ் தூக்காதீங்க நம்ம ஷோல்டர்ல. பிகாஸ் நம்ம ஷோல்டர் நம்ம ஹெவி வெயிட் தூக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த கழுத்து நம்ம ஃபார்வர்ட் வர நம்ம சான்சஸ் இருக்கும். ஸோ நம்ம நெக் பெயின் வந்து உங்களுக்கு நம்ம இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சின்ன தலைகாணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பெரிய தலைகாணியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம மீடியம் சைஸ் நம்ம பில்லோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதே மாதிரி நம்ம ஆக்டிவா இருங்க. நம்ம கழுத்துடன் நீங்க விடுபடலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே ஹாப்பி.